சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகாவாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா தன்னுடைய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய 3 ரூபங்களை பார்த்துட்ருக்கார். இதுதான் இந்த சங்கமயுகத்தினுடைய லட்சியம் மற்றும் லட்சணமாகவும் இருக்கு. முதலாவது பிராமணன், 2வது ஃபரிஷ்தா, 3வது தேவதா ரூபம். ஸோ பிராமன்லேருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாலேருந்து தேவதா நிலையை அடையணும். ஏன்னா ஃபரிஷ்தா ஆகாம தேவதா ஆக முடியாது. அதனால இந்த சங்கம யுகத்தினுடைய விசேஷமான லட்சியமே ஃபரிஷ்தாவா ஆகிறது. மேலும் பாபா சொல்றாங்க, ஃபரிஷ்தா அப்படின்னா டெஃபினேஷன் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஃபரிஷ்தா அப்படின்னாவே பழைய உலகத்தினுடைய சம்பந்தம், சன்ஸ்காரம், எண்ணத்துல இருந்து கூட லேசான தன்மை. பழைய உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருடைய சம்பந்தத்துக்கு நடுவுல வந்தாலும், அனைவருடைய சுபாவ சன்ஸ்காரங்களுக்கு நடுவுல இருந்தாலும் லேசான தன்மை. அப்படிப்பட்ட லேசான ஃபரிஷ்தாவா நான் இருக்கேன் அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? அவங்க எல்லாருக்குமே அன்பானவர்களாக அவங்க இருப்பாங்க. மேலும் ஃபரிஷ்தா அப்படின்னா இந்த சாக்கார உடல்ல இருந்து விடுபட்டு ஒளி ரூபம், ஒளி உடல் தரித்தவர்களாக இருப்பாங்க. இந்த கர்மேந்திரியங்களின் ராஜாவாக அவங்க இருப்பாங்க. அடுத்தது பிரம்ம பாபாவோட ஒரு எக்ஸாம்பிள் பாபா சொல்றார். ஒருவேளை யாராவது பிரம்ம பாபாவை சந்திக்கிறதுக்காக போறாங்க, திருஷ்டி வாங்கிட்டே இருக்காங்க. பாபா பேசிட்டே அவர் இனிமையான அஷரீரி நிலையில நிலைச்சிடுவார். கூடவே எவ்வளவுதான் சேவையினுடைய செய்திகளை சொல்லிட்டு இருந்தா கூட யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு கூட அந்த இனிமையான அஷரீரி நிலையினுடைய அனுபவத்தை பண்ண வச்சார். பாருங்க, நீங்க முரளியில கூட எந்த ஒரு முரளி எடுத்தாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க, நான் அஷரீரி ஆத்மா. அப்போ ஒரே முரளியில நான் ஆத்மா அஷரீரி அப்படிங்கறத எத்தனை முறை பாபா ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அதனால இப்ப பிரசன்ட் டைம்ல சின்ன சின்ன விஸ்தாரமான விஷயங்கள்ல, சுபாவ சன்ஸ்காரத்தினுடைய அந்த விஷயங்கள்ல எல்லாம் இருக்கிறப்ப அது நம்மளை அஷரீரியா ஆக்க விடாம தூரமாக்கிடுது. அதனால இது எல்லாத்தையுமே குழந்தைகள் நம்ம மாத்தணும் அப்படின்றார். அடுத்ததா பாபா சொல்றாங்க, குழந்தைகள் அஷரீரியா ஆக்கணும் அப்படின்னு பாபாவோட உதாரணம் எல்லாம் சொல்றப்ப குழந்தைகள் நினைக்கிறாங்களா, பிரம்ம பாபா அப்படின்னு சிவபாபா சொன்னார்னா பிரம்ம பாபாவுக்குள்ள சிவபாபா இருக்கார்ல அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். சரி, சிவபாபா தன்னோடது சொல்றப்ப சிவபாபா நிராகார், அவர் எல்லாத்துல இருந்து விடுபட்டு நிராகாரா இருக்கார் அப்படின்னு குழந்தைகள் யோசிக்கிறாங்க. நாங்களும் சாக்கார தேகத்துல இருக்கோம், இவ்வளோ பெரிய ஒரு குழுல, அதாவது சங்கடன், இவ்வளோ பெரிய குழுக்கு நடுவுல ஒவ்வொருத்தருடைய விதவிதமான சன்ஸ்காரத்துக்கு நடுவுல நாங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஆனா பாபா சொல்ற, பல பேருடைய சன்ஸ்காரத்துக்கு நடுவுல இருந்து சன்ஸ்காரங்களை இணைக்கிறது தான் ஃபரிஷ்தாவா ஆகிறது. பல குழந்தைகள் சன்ஸ்காரங்களை பார்த்து மனசுடைஞ்சு போயிடுறாங்களாமா. சொல்றாங்களாம், பாபா ரொம்ப நல்லவர், பிரம்ம பாபாவும் நல்லவர், ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு, பிராப்தி கூட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா பாபா சொல்ற, சன்ஸ்காரங்களையும் ஒன்றாக இணைக்கணும், அப்பதான் அன்பானவர்களாக நம்ம ஆக முடியும். பாபா சொல்றாங்க, குழந்தைகள் சில பேர் சொல்றாங்களா, நாங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் அன்பானவங்களா இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது மற்றவங்களுடைய விசேஷத்தன்மையை பார்த்து அவங்க கிட்ட அன்பானவங்களா அன்பு வருது அப்படின்றாங்க. சொல்றாங்களாம், இவங்க சொற்பொழிவு ரொம்ப நல்லா பண்றாங்க, இவங்க ரொம்ப நல்லா இனிமையாக இவங்க பேசுறாங்க, அப்போ அவங்களுடைய விசேஷத்தன்மையை பார்த்து அவங்க கிட்ட அன்பை எங்களுக்கு வந்துடுது. ஆனா பாபா சொல்ற, மற்றவங்களுடைய விசேஷத்தன்மையை பார்த்து மட்டும் அன்பு வருவது தவறு. ஃபரிஷ்தா அப்படின்னா விசேஷத்தன்மையை பார்த்து மட்டும் அன்பானவரா ஆகிறது இல்லை, அனைவருக்கும் அன்பானவங்களாக ஆகணும். ஒருத்தங்க கிட்ட நல்ல குணம் இருக்கா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை தாரணை பண்ணுங்க. ஆனா அந்த குணத்தின் காரணத்தினால அவங்க அன்பானவங்களா ஆகுறாங்கன்னா அது தப்பு. ஸோ ஃபரிஷ்தானா எல்லாருக்குமே அன்பானவர்களாக ஆவது. அடுத்தது ஃபரிஷ்தாவா ஆகிறதுக்கு 2 விஷயங்கள் தடை போடுது.
ஒன்று தேக உணர்வு, 63 பிறவியா திரும்ப திரும்ப அந்த தேக உணர்வு வெளிப்பட்டுட்டே இருக்கு. ரெண்டாவது தேக அபிமானம். பாபா சொல்றாங்க ஞானத்துல எவ்வளோ முன்னேற்றம் அடைகிறாங்களோ அவ்வளோ தனக்குள்ளார அப்பப்ப இந்த தேக அபிமானம் வந்துருதான். இந்த தேக அபிமானம் தான் நம்மளை கீழே விழ வச்சிடுது. அப்போ அதாவது நான் சேவை ரொம்ப நல்லா பண்ணுறேன், என்னோட சேவையினுடைய பிரபாவம் நல்லா இருக்குது, நான் ரொம்ப நல்லா கையாளுறேன், என்னோட லெக்சர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நான் என்ன கம்மியா, இப்படியெல்லாம் தேகாபிமானம் வருது. புத்தி நல்லா இருக்கு, இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அவசியம் இந்த தேகாபிமானம் என்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கான வழி என்னன்னா, பாபாஸ்ரா தேகாபிமானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சப்போஸ் அவங்களுடைய அந்த ஒரு சிந்தனை ஆலோசனை அவங்க கையாளக்கூடிய தன்மை அந்த கலையில ஏதாவது கொஞ்சம் நம்ம அவமதிப்பு பண்ணிட்டோம்னா உடனே இன்சல்ட் அவமானத்தை அவங்க உணர்வாங்க. அதனுடைய ரிசல்ட்டா கோபத்தினுடைய அந்த அம்சமான பயம் வெறுப்பு வருது. அப்ப தெரிஞ்சுக்கலாம் அபிமானம் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த தேக அபிமானம் இந்த தேக உணர்வு ஃபரிஷ்தாவா நம்மளை ஆகிறதுக்கு மாறுறதுக்கு விடாது. அடுத்தது பாபா சொல்றாங்க ஃபரிஷ்தாவா நம்ம ஆகிறோம் அப்படின்னா அஷரீரி ஆகிறது கூட ரொம்ப ஈஸியாக ஆயிடும். மேலும் பிரம்மா பாபாவோட இன்னொரு எக்ஸாம்பிள் பாபா சொல்றாங்க, குழந்தைகள் சில டைம்ல பிரம்மா பாபா கிட்ட இவ்வளோ நிறைய விஷயங்களை சொல்லணும், நிறைய வெரைட்டியான அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை பாபாட்ட சொல்லணும், இதை சொல்லணும், இதை கேட்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பிரம்மா பாபாக்கு முன்னால போறாங்க. ஆனா பாபாக்கு முன்னால போன உடனேயே எல்லாமே மறந்து போயிடுது. இதுதான் ஃபரிஷ்தா தன்மையினுடைய மனநிலை அப்படிங்கிறார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம இப்போ கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 22/2/2026, ரிவைஸ் டேட் 5/2/2009. முரளியோட டைட்டில் சேவை செய்து கொண்டே டபுள் லைட் மனநிலை மூலம் ஃபரிஷ்தா நிலையில் இருங்கள். அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். சேவை பண்ணிட்டேன், டபுள் லைட் மனநிலை மூலம் ஃபரிஷ்தா நிலையில இருங்க, அஷரீரி ஆகிறதுக்கான பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்று பாப் தாதா 4 பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பாபாவுக்கு 3 ரூபங்கள் தெரியுமோ அதுபோல குழந்தைகளின் 3 ரூபங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த சங்கம யுகத்தின் லட்சியம் மற்றும் லட்சணமாகும். முதலாவது ஸ்வரூபம் பிராமணன், 2வது ஃபரிஷ்தா, 3வது தேவதை. பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தா நிலையிலிருந்து தேவதை. எனவே தற்சமயத்தில் இப்பொழுது விசேஷமாக முன்னால் என்ன லட்சியம் இருக்கிறது? ஏனெனில் ஃபரிஷ்தா ஆகாமல் தேவதை ஆக முடியாது. எனவே தற்சமயத்தில் மேலும் தனது முயற்சிக்கு தகுந்தவாறு தற்போதைய லட்சியம் ஃபரிஷ்தா ஆகுவது. இப்ப பிரசன்ட் டைம்ல நம்ம ஒவ்வொரு பிராமண ஆத்மாவோட லட்சியம் என்ன? ஃபரிஷ்தாவா ஆகணும். ஏன்னா ஃபரிஷ்தா ஆகாம தேவதா ஆக முடியாது. சங்கமயுகத்தின் சம்பன்ன சுரூபம் ஃபரிஷ்தா நிலையிலிருந்து தேவதை ஆகுவது. ஃபரிஷ்தாவின் வரையறை தெரிந்தும் உள்ளீர்கள். ஃபரிஷ்தானா என்ன டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஃபரிஷ்தா என்றால் பழைய உலகத்தின் சம்பந்தம், சன்ஸ்காரம் எண்ணத்திலிருந்தும் லேசாக இருப்பது. பழைய சன்ஸ்கார் அனைத்திலிருந்தும் லேசாக இருப்பது மற்றும் தன்னுடைய சன்ஸ்கார சுபாவம் உலகிற்கு முன்னால் மட்டும் லேசாக இருப்பதல்ல. ஆனால் ஃபரிஷ்தா என்றால் அனைத்து சம்பந்தத்தில் அனைவரின் சுபாவ சன்ஸ்காரத்திலும் லேசாக இருப்பது. என்னோட சுபாவ சன்ஸ்காரில் மட்டும் நான் மட்டும் லைட்டாக இருக்கேன், நான் மட்டும் தனியாக பர்ஃபெக்டாக இருக்கேன், அப்படி கிடையாது. ஆனால் ஃபரிஷ்தானா எல்லாருடைய சம்பந்தத்தில் வருவாங்க, எல்லாருடைய சுபாவ சன்ஸ்காரத்துக்கு நடுவில் இருந்தால் கூட அவங்க லைட்டாக லேசாக இருப்பாங்க. அவங்க தான் ஃபரிஷ்தா. இந்த லேசான தன்மையின் அடையாளம் என்ன? இப்போ நான் ஃபரிஷ்தாவா எல்லாருக்கு நடுவில் லைட்டாக இருக்கேன் அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படிப்பட்ட ஃபரிஷ்தாவின் ஆத்மா அனைவருக்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு மட்டும் அன்பானவர் அல்ல, அனைவருக்கும் அன்பானவர்கள். எப்படி பாபாவை, பிரம்ம பாபாவை ஒவ்வொருவரும் என்னுடையவர் என்று புரிந்து கொள்கிறார்கள், என்னுடைய தந்தை என்று புரிந்து கொள்கிறார்கள், அதுபோல ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும் அன்பானவர். சில குழந்தைகள் யோசிக்கிறார்கள், பிரம்மா பாபா பிரம்மாவாகத்தான் இருந்தார்,
ஆனால் உங்களைப் போன்ற பிராமண ஆத்மாக்களில் உங்கள் அனைவருக்கும் அன்பான தாதிஜி, இவரை அனைவரும் அன்புடன் அனுபவம் செய்கிறீர்கள். என்னுடைய தாதிஜி என்றுதான் அழைக்கிறீர்கள். அனைத்து விதமான சுபாவ சம்ஸ்காரம் மேலும் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் அனைவரும் உரிமையுடன் என்னுடைய தாதிஜி என்று சொல்கிறார்கள். பிரம்மா பாபாவோட எக்ஸாம்பிள் கொடுத்தா நம்ம என்ன சொல்வோம், பிரம்மா பாபா பாபாவா இருந்தார் அப்படின்னு சொல்லிடுவோமா. ஸோ பாபா என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, நம்ம பிராமண ஆத்மாக்களுக்கு நடுவுல எல்லார்கிட்டையும் அன்பா விடுபட்ட நிலையில இந்த பழைய உலகத்துல இருந்தாலும் எல்லா பிராமண ஆத்மாக்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்துக்கு நடுவுல இருந்தாலும் விடுபட்ட அன்பானவங்களா தாதி இருந்ததுனால நம்முடைய தாதிஜி, என்னுடைய தாதிஜி, என்னுடையவர் அப்படின்னு நம்ம உரிமையோட நம்ம தாதிய சொல்றோம். காரணம் என்ன, ஏன் அப்படி சொல்றோம்? தன்னுடைய சுபாவ சம்ஸ்காரத்தில் லேசான தன்மை, இதுதான் ரீசன். எனவே அனைவருக்கும் என்னுடையவர் என்ற அனுபவம் ஆனது. எனவே அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதனால தாதிஜி, பிரகாஷ்மணி தாதி எல்லாருக்குமே எக்ஸாம்பிளா இருக்காங்க. ஜெகதம்பாவை பார்த்தீர்கள், ஆனால் அவரோ ஜெகதம்பா என்று அனைவரும் நினைப்பீர்கள். ஆனால் பிராமண குடும்பத்திற்கு துணையாக இருந்தார். அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஒருவேளை முயற்சியை பற்றி சொல்கிறோம் அல்லது கேட்கிறோம் என்றால் அவர்கள் சொல்வது ஒரே வார்த்தை, இப்பொழுது கர்மாதீத் ஆக வேண்டும், கர்மாதீத் ஆக வேண்டும் என்ற அன்பில் மற்றவர்களுக்கும் கூட இதே வார்த்தையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். தாதி எப்பயுமே கர்மாதீத் ஆகணுங்கிற அந்த வார்த்தையை தான் ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க. முயற்சியை பத்தி யாராவது போய் பேசினாலும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனவே ஒவ்வொரு பிராமணனின் இப்பொழுது லட்சியம் மற்றும் லட்சணம் விசேஷமாக இதுதான் இருக்க வேண்டும். ஆனால் நம்பர்வாராக இருக்கிறார்கள். பிராமணர்கள் வரிசை கிரமமா இருக்கும். இதே தீவிர தன்மையோடு இப்பொழுது ஃபரிஷ்தா ஆக வேண்டும். ஃபரிஷ்தா என்றால் இந்த தேகம் சாக்கார தேகத்திலிருந்து விடுபட்டு சதா ஒளியின் தேகம் உடையவர். ஃபரிஷ்தா என்றால் இந்த கர்மேந்திரியங்களின் ராஜா. லைட் பாடியில ஒளியான உடல்ல இருக்கக்கூடியவங்க கர்மேந்திரியங்களுடைய ராஜாவா இருக்கக்கூடியவங்க தான் ஃபரிஷ்தா. பாப்தாதா ஏற்கனவே கூறியிருந்தார், முழு உலக சக்கரத்திற்குள் என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தை என்று ஒரே ஒரு பாப்தாதா மட்டும்தான் பெருமிதத்தோடு கூறுகிறார். கம்ப்ளீட் சக்கரம் 5000 இயர்ஸ்ல என்னோட ஒவ்வொரு குழந்தைய ராஜா குழந்தைன் ஒரே ஒரு பாப்தாதா மட்டும்தான் பெருமையோட சொல்லிட்டு இருக்கார். சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள். எனவே ஃபரிஷ்தா என்றால் சுயராஜ்ய அதிகாரி. அப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா ஒளியின் ரூபதாரியாக இருப்பார். ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மானா ஒளியின் ஸ்வரூபத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாராவது அப்படிப்பட்ட ஒளியின் டபுள் லேசான தன்மையின் ஸ்திதியில் நிலைத்திருந்து ஒருவேளை யாரையாவது சந்திக்கிறீர்கள் என்றால் அவர்களின் நெற்றியில் ஆத்ம ஜோதி ஸ்வரூபம் நடந்தாலும் சுற்றினாலும் தென்படும். அதாவது ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாவா ஒளி ஸ்வரூபத்துல இருந்து யாரையாவது பார்க்கறேன், பேசுறேன் அப்படின்னா, மீட் பண்றேன் அப்படின்னா, நான் நடந்தாலும் சுத்தினாலும் அவங்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதி தான் தெரியும். இப்பொழுது இந்த தீவிர முயற்சியின் லட்சியம் மற்றும் லட்சணம் சதா எமர்ஜ் செய்யுங்கள், அதாவது வெளிப்படுத்துங்கள். எப்படி பிரம்மா பாபாவை பாருங்கள். ஒருவேளை யாராவது சந்திக்கிறார்கள், திருஷ்டியை பெறுகிறார்கள் என்றால் பேசிக்கொண்டே என்ன தென்படும்? பிரம்மா பாபாவை பார்க்கறாங்க, பிரம்மா பாபாட்ட திருஷ்டி வாங்கிட்டே இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன தெரியும்? மற்றும் கடைசியில் செய்தியைத்தான் செய்தீர்கள், அதாவது அனுபவத்தை தான் செய்தீர்கள். பிரம்ம பாபா பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கூட இனிய அஷரீரி நிலையில் நிலைத்து விடுவார். அதாவது பிரம்ம பாபாவை மீட் பண்றாங்க, திருஷ்டியை வாங்குறாங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது? பேசிட்டே இருந்தா கூட பிரம்ம பாபா இனிய அஷரீரி நிலையில நிலைச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிற அனுபவத்தை தான் எடுத்தாங்க. பிறரையும் கூட எவ்வளவுதான் சேவையின் செய்திகள் இருந்தாலும் நொடியில் அஷரீரி தன்மையின் அனுபவத்தை செய்வித்து கொண்டே இருந்தார். அவரும் கேட்டுட்டே அஷரீரியில போயிட்டாரு. யார் எவ்வளவுதான் சேவைக்கான மெசேஜை கொடுத்தாங்கன்னோ
கொடுக்கறவங்கள கூட பாபாட்ட போய் யார் பேசுறாங்களோ பேசுறவங்களுக்கு கூட அந்த அஷரீரி நிலையினுடைய அனுபவத்தை பாபா பண்ண வச்சார். அடிக்கடி மற்றும் முரளியில் எந்த ஒரு வேண்டுமானாலும் சோதனை, முரளியை வேண்டுமானாலும் சோதனை செய்யுங்கள். அடிக்கடி நான் அஷரீரி ஆத்மா, ஆத்மாவின் பாடத்தை ஒரே முரளியில் எத்தனை முறை நினைவுபடுத்துகிறார்? பாபா சொன்னாங்க, எந்த முரளியை வேணா நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் அஷரீரி ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்மாங்கிற பாடத்தை ஒரே முறையில பாபா எத்தனை தடவை குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. எனவே தற்சமயத்தில் சின்ன சின்ன விஸ்தாரத்தின் விஷயங்கள், சுபாவ சம்ஸ்காரத்தின் விஷயங்கள் அஷரீரி நிலையிலிருந்து தூரமாக்கி விடுகிறது. குட்டி குட்டி பழைய சுபாவ சம்ஸ்காரத்தோட விஷயங்கள்லாம் என்ன பண்ணுது? அஷரீரி ஆக விடாம நம்மள தூரமாக்கிடுது. இப்பொழுது மாற்ற வேண்டும். இது எல்லாத்தையும் இப்ப பழைய சுபாவ சம்ஸ்காரத்தை, விஸ்தாரமான விஷயங்கள் எல்லாம் இப்ப நமக்குள்ள நம்ம மாத்தணும். பாப்தாதா பார்க்கிறார், சேவையின் ரிசல்ட் நன்றாக ஆகி கொண்டிருக்கிறது. சேவைக்காக அதிக மாணவர்களிடம் ஊக்கம், உற்சாகம் இருக்கிறது. திட்டங்களை உருவாக்குகிறீர்கள். ஆனால் சேவையின் கூடவே செய்தியை கொடுப்பது இதுவும் கூட அவசியமாக இருக்கிறது. பாபாவோட மெசேஜ் பல பேருக்கு நம்ம கொடுத்துடணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ரொம்ப அவசியமாக இருக்கு. மேலும் பாப்தாதா இன்றும் கூட விதவிதமான துறைகள், விதவிதமான இடங்களில் சேவையில் நல்ல ரிசல்ட் பார்த்தார். அதாவது நிறைய விதவிதமான விங்ஸ்ல வேற வேற இடத்துல சேவை ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கிற ரிசல்ட்டை பாபா பார்த்தாராம். ஆனால் ஓகே, சேவையை பார்த்தாரு, ரிசல்ட் நல்லா இருக்கு, அதை பார்த்தார். ஆனால் அஷரீரி தன்மையின் சூழ்நிலையில் குறைந்த முயற்சியில் தாக்கம் அதிகமாக ஏற்படுகிறது. சேவை பண்றீங்க, ரிசல்ட் நல்லா இருக்கு, ஓகே. ஆனா நான் அஷரீரியா இருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை வாத்தாவரன் மூலமா ரிசல்ட், இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம் நிறைய ஏற்படும். கேட்கும் பொழுது நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையின் மூலம், அஷரீரி தன்மை திருஷ்டியின் மூலம் அனுபவம் செய்கிறார்கள். அனுபவம் மறந்து போகாது. நம்ம நல்லா பேசுறோம், கேட்குறாங்க, சேவை பண்றோம், ஓகே நல்லா இருக்குன்னு போறாங்க. ஆனா நான் அஷரீரி நிலையிலேருந்து திருஷ்டி கொடுக்குறப்ப மற்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அவங்க மறக்க முடியாதுன்றார். எனவே இப்பொழுது சேவையில் விசேஷமாக ஆட் செய்யுங்கள். ஃபரிஷ்தா தன்மையின் ஒளியை இசைக்க வையுங்கள். ஃபரிஷ்தா ஸ்திதியோட அந்த ஒரு சவுண்டை சேருங்க. விசேஷமாக அனுபவம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு அனுபவத்தை செய்ய வையுங்கள். நானும் ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். எப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு, அதாவது ஏதோ ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் மூலமா பிரபாவத்தில் வருகிறார்கள். அதுபோல் சிஸ்டம் மூலமாக குடும்பத்தின் அன்பு வேறு எங்கும் கிடைப்பது கிடையாது. அதாவது பாபா வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு பிரபாவத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது வரவங்க முன்னால. பாபா சார், அது என்ன சிஸ்டம் பாபா வீட்டில்? பாபா வீட்டில் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய அன்பு வர்றவங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. அதுபோல இப்பொழுது ஏதாவது ஒரு சக்தியின், ஏதாவது ஒரு பிராப்தியின் அனுபவத்தை செய்ய வையுங்கள். ஈஸ்வரிய அன்பு கிடைச்சிச்சு, ஓகே. ஆனா ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பிராப்தி அவங்கள அனுபவம் பண்ண வைங்க. இப்பொழுது 70-72 வருடம் முடிவடைந்திருக்கிறது. பாபா 2009 சொன்னார் இல்லையா? ஸோ 72 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ரிசல்ட் என்ன பார்த்தீர்கள்? மிகுந்த உழைப்பு. ஆனால் இதுவரை பிரம்மா குமாரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பிரம்மா குமாரிகளின் ஞானம் நன்றாக இருக்கிறது. கொடுக்கக்கூடியவர் யார்? நடத்துபவர் யார்? மூல குரு யார்? பாபா என்ற வார்த்தையை நாம் அனைவரும் சொல்வதால் அவர்களும் உங்களின் பாபா என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் அவர்தான் என்னுடைய பாபா என்று சொல்வதில்லை. நம்மளாம் பாபா பாபான்னு சொல்றப்ப கேட்கறவங்க கூட உங்க பாபான்றாங்க. ஆனா என்னோட பாபான்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ பாபா, அதாவது வரக்கூடியவர்கள் என்னோட பாபான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாபாவின் பிரத்யக்ஷம் மறைமுகமாக இருக்கிறது. பாபா இன்னும் உலகத்துக்குனால வெளிப்படாம சீக்கிரட்டாவே இருக்காரு. பாபா பாபா என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய பாபா, நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர், இப்படி கோடியில் சிலர்தான் உருவாகிறார்கள். என்னோட பாபா, நான் பாபா உடையவன், இந்த மாதிரி சொல்றவங்க கோடியில ஒரு சில ஆத்மா தான் அப்படி உருவாகிறாங்க. அதனால் சங்கமயுகத்தின் லட்சியம் என்ன? ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை வந்துள்ளார். பாபாவின் மூலம் ஆஸ்தி கிடைக்கிறது அல்லவா? அந்த தாக்கம் ஃபரிஷ்தா நிலையின் மூலம்
சுற்றுச்சூழலில் பரவுகிறது. இவர்களின் திருஷ்டி மூலம் ஒளி கிடைக்கிறது. இவர்களின் திருஷ்டியில் ஆன்மீக தன்மையின் ஒளி பார்வையில் வருகிறது. எனவே இப்பொழுது தீவிர முயற்சியின் நான் டபுள் ஃபரிஷ்தா என்ற லட்சியம் வையுங்கள். நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா அப்படிங்கிற அந்த லட்சியத்தை வைங்க. நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் அனுபவத்தை அதிகரியுங்கள். அஷரீரி தன்மையின் அனுபவத்தை அதிகரியுங்கள். நொடியில் ஏதாவது எண்ணங்களை சமாப்தி செய்வதில் செகண்ட்ல எனக்குள்ள வரக்கூடிய தாட்டை ஃபினிஷ் பண்ணும். நொடியில் ஏதாவது எண்ணங்களை சமாப்தி செய்வதில் சன்ஸ்கார சுபாவத்தில் டபுள் லைட். பல குழந்தைகள் சொல்கிறார்கள், நாங்கள் லேசாக தான் இருக்கிறோம், ஆனால் மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. நாங்கள் லைட்டா தான் பாபா இருக்கோம், ஆனா மற்றவங்களுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட டபுள் லைட் ஃபரிஷ்தா, டபுள் லைட் அவர்களின் ஒளியை மறக்க முடியாது. டபுள் லைட் ஃபரிஷ்தாவா இருக்கேன்னா அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த லைட்டை மறைக்க முடியாதுன்றார் பாபா. சின்னஞ்சிறிய லைட்டாக இருக்கலாம், தீக்குச்சியின் ஒளியாகவும் இருக்கலாம். ஒளி எங்கு வேண்டுமென்றாலும் சுடர்விடும், மறைக்க முடியாது. குட்டி ஒரு மேட்ச்ஸ்டிக் தீக்குச்சியோட ஒளினா கூட அது சுடர்விட்டு எரியும் இல்லையா, அதை மறைக்க முடியாது. மேலும் இந்த ஆன்மீக ஒளியாக இருப்பதால் தனது சுற்றுச்சூழலில் அவர்களுக்கு யார் என்பதை அனுபவம் செய்யுங்கள். இது ஆத்ம ஒளி இல்லையா, ஆன்மீக ஒளி. அதனால அந்த ஒரு வாத்தாவரன்ல தான் யார் அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைங்க. ஜெகதம்பாவாக இருக்கலாம், தாதிஜியாக இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை என்று சொல்லவில்லை. தனது சுற்றுச்சூழலில் அனைவருக்கும் அன்பானவராக இருந்தார்கள். முன்னால் இருக்கவங்க யாரு எனக்கு தெரியாது அப்படியெல்லாம் சொல்லலை, ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப அன்பானவங்களா இருந்தாங்க. அதனால் தாதியை உதாரணமாக கூறுகிறோம். ஏனெனில் பிரம்ம பாபாவிற்காக பிரம்ம பாபாவிற்குள் சிவபாபா இருக்கிறார் என்று நினைக்கின்றோம், யோசிக்கிறோம். சிவ பாபாவை பற்றி அவரோ நிராகார், விடுபட்டவர், நிராகாராக இருக்கிறார் என்று யோசிக்கிறோம். பாபா பிரம்ம பாபாவோட எக்ஸாம்பிள் கொடுத்தா அவருக்குள்ள சிவபாபா இருந்தாருன்னு நினைச்சிடறோம். சிவபாபாவோட எக்ஸாம்பிள் கொடுத்தா அவர் தான் நிராகார்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாமோ ஸ்தூல சரீரதாரி. இத்தனை பெரிய குழுவில் இருக்கக்கூடியவர்கள், நம்மள யாரு ஸ்தூல தேகத்துல இருக்கக்கூடியவங்க, இத்தனை பெரிய குழு குரூப்ல இருக்கோம் இல்லையா, பாபாவோட சங்கடன் பெருசு. ஸோ இத்தனை பெரிய குழுவில் இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொருவரின் சன்ஸ்காரங்களுக்கு நடுவில் இருப்பவர்கள். சன்ஸ்காரங்கள் இணைவது என்றால் ஃபரிஷ்தா ஆவது. ஸோ சிவபாபா என்ன நிராகார், பிரம்ம பாபானா சிவபாபா அவருக்குள்ள இருக்காரு. ஆனால் நாங்கள் எப்படி ஸ்தூல சரீரத்தில் இருக்கோம், பெரிய குரூப்புக்கு நடுவில் இருக்கோம், பெரிய குரூப்ல ஒவ்வொருத்தருடைய சன்ஸ்காரங்களுக்கு நடுவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோமோ. ஆனால் சன்ஸ்காரங்களுக்குள்ளார ஒன்னா சேர்க்கறது, இணைவது என்றால் அதுதான் ஃபரிஷ்தா ஆகிறதுன்றார். சன்ஸ்காரங்களை பார்த்து பலர் மனமுடைந்து போகிறார்கள். பாபா மிகவும் நல்லவர், பிரம்ம பாபாவும் மிகவும் நல்லவர், ஞானம் மிக நன்றாக இருக்கிறது, பிராப்திகளும் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் சன்ஸ்காரம் ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் அனைவருக்கும் அன்பானவர் ஆவது. சிலருக்கு மட்டும் அன்பானவர் அல்ல, கொஞ்சம் பேருக்கு மட்டும் நான் அன்பானவங்களா இருக்கேன் அப்படி இல்லை. ஃபரிஷ்தா ஆகிறேன்னா எல்லாருக்குமே அன்பானவங்களா ஆகணும். ஏனெனில் ஒரு சிலரிடம் விசேஷ தன்மையை பார்த்து அன்பு வருகிறது என்று சொல்கிறார்கள். இவர்கள் சொற்பொழிவு நன்றாக செய்கிறார்கள், இவர்களிடத்தில் இந்த விசேஷத்தன்மை மிக நன்றாக இருக்கிறது, பேசுவது நன்றாக இருக்கிறது, அதனால அவங்க அன்பானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றார், ஃபரிஷ்தா ஆவதில் இந்த தடை வருகிறது. இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதனால அவங்க மேல அன்பு வருதுன்னா இதுதான் ஃபரிஷ்தா ஆக விடாம நமக்கு தடை போடுதுன்றார் பாபா. அன்பானவர் ஆகுங்கள், ஆனால் ஆத்மாவாகிய நான் விடுபட்டவனாக இருக்கிறேன். விடுபட்ட மனநிலையில் அன்பானவராக ஆகுங்கள். விசேஷ தன்மையை பொறுத்து அன்பானவர் ஆவதல்ல, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை பார்த்து அன்பானவங்களா ஆகிறது இல்லை. நான் விடுபட்ட நிலையிலிருந்து எல்லாருக்கும் அன்பானவங்களா ஆகணும். இவருடைய இந்த குணம் நன்றாக இருக்கிறதா, அதை நன்றாக தாரணை செய்யுங்கள். ஒருத்தங்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்க்குறீங்களா, ஓகே, அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த நல்ல குணத்தை தனக்குள்ள தாரணை பண்ணுங்க. ஆனால் இந்த காரணத்தினால் மட்டும் அன்பானவர் ஆவது தவறானதாகும். இவங்க நல்லவங்க, இங்க எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்ககிட்ட இந்த விசேஷத்தா இருக்கு, அதனால அவங்க எனக்கு அன்பானவங்கன்னா அவசர தப்புன்றார் பாபா. ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும் அன்பானவராக இருப்பது. ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள் என்னுடையது, எனது,
அப்படிப்பட்ட ஃபரிஷ்தா மனநிலையில் தடையாக 2 பொருட்கள் இருக்கிறது. ஃபரிஷ்தா ஆக விடாம என்ன 2 விஷயங்கள் தடுக்குது. முதலாவது தேக உணர்வு. இது இயல்பாகவே அனைவருக்கும் அனுபவமாகிறது. 63 பிறவிகளாக திரும்ப திரும்ப தேக உணர்வு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த தேக உணர்வு 63 பர்த்ஸா வெளிப்பட்டுட்டே இருக்கு. இரண்டாவது தேக அபிமானம். தேக உணர்வு மற்றும் தேக அபிமானம் ஞானத்தில் எவ்வளவு முன்னேறுகிறோம் அதனால் தனக்கு எப்பொழுதாவது தேக அபிமானம் வந்து விடுகிறது. அந்த அபிமானம் நம்மை கீழே வீழ்த்தி விடுகிறது. நான் ஞானத்துல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன், நான் முன்னால போயிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ ஒரு தேக அபிமானம் வந்துடுது. இது என்ன பண்ணுது? நம்மளை கீழே விழ வச்சிடுது. தேக அபிமானம் ஏன் வருகிறது? என்னவெல்லாம் விசேஷத்தன்மை இருக்கிறதோ அந்த விசேஷத்தன்மையின் காரணத்தினால் அபிமானம் வருகிறது. நான் என்ன குறைந்தவனா? எப்படி அந்த ஈகோ தேக அபிமானம் வருதாமா? பாபா சொல்றார், என்ன நினைக்கிறாங்க? நான் என்ன குறைந்தவனா? எனது சொற்பொழிவு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. நான் என்ன கம்மியா? என்ன என்னோட லெக்சர், என்னோட சொற்பொழிவு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. நான் செய்யும் சேவையில் பிரபாவம், தாக்கம் ஏற்படுகிறது. நான் ஒரு சர்வீஸ் பண்ணனா அதனுடைய தாக்கம் ஏற்படுது. நான் மிக நன்றாக கையாளுகிறேன், நல்ல ஹேண்டில் பண்றேன். நான் கோர்ஸ் எடுக்கும் விதம் மிக நன்றாக இருக்கிறது. யாராவது ஞானத்தில் முன்னேறும் பொழுது, சேவையில் முன்னேறும் பொழுது இந்த அபிமானம் தனக்காகவும் வந்து விடுகிறது. நான் தான் சர்வீஸ் நல்லா பண்ணேன், நல்லா ஹேண்டில் பண்றேன், சேவையில் நல்லா ஒரு தாக்கம் ஏற்படுது, என் லெக்சர் எல்லாருக்கும் பிடிக்குது, நான் என்ன கம்மியா? என்ன இப்படியெல்லாம் நான் செல்ஃபில் முன்னேற்றம் அடையிறப்ப, ஞானத்தில் இம்ப்ரூவ் ஆகி சேவையில் முன்னேறப்ப இந்த அபிமானம் சுயத்துக்குள்ளே வந்துடுது. மற்றவர்களின் குணம், கலைகளில், விசேஷத்தன்மைகளில் அன்பு வருகிறது. மற்றவர்களின் குணம், கலைகளில், விசேஷத்தன்மைகளில் அன்பு வருகிறது. ஆனால் யார் நினைவில் வருவார்கள்? யார் ஞாபகத்தில் வராங்க? தேக உணர்வு தான் நினைவில் வரும் அல்லவா? நான் பண்ணுற சேவை பிரபாவம் ஏற்படுத்துது, நல்லா ஹேண்டில் பண்ணுறேன், நான் நல்லா லெக்சர் பண்ணுறேன் அப்படின்னா யார் ஞாபகத்துக்கு வரும்? தேக உணர்வு தானே வரும் ஞாபகத்தில். இவருடைய புத்தி மிக நன்றாக இருக்கிறது, நான் கையாளுவது மிக நன்றாக இருக்கிறது. இந்த அபிமானம்தான் சேவை மற்றும் முயற்சியில் முன்னேற்றம் அடைபவர்களுக்கு அபிமானமாக வருகிறது. எனவே இதையும் சோதனை செய்ய வேண்டும். மேலும் அபிமானம் உள்ளவர்களுக்கு அபிமானம் இருக்கிறதா என்பதை சோதனை செய்வதற்கான சாதனம் இருக்கிறது. எனக்கு அபிமானம் ஈகோ இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்றதுக்கு கூட ஒரு வழி இருக்கு. என்னது? அபிமானம் உள்ளவர்களுக்கு சிறிதளவு அவர்களின் சிந்தனையை, ஆலோசனையை, அவர்களின் கலையை, கையாளும் தன்மையை அவமதிப்பு செய்தால் அவர்களுக்கு மிக எளிதாக அவமானம் உணர்வார்கள். ஈகோ இருக்குன்னா கொஞ்சம் ஏதாவது அவங்க சொல்றத நம்ம இல்லை அப்படின்னு கொஞ்சம் லைட்டா சொல்லி அவமதிச்சோன்னா உடனே இன்சல்ட்டான அந்த அவமானத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மேலும் அவமானம் உணர்வதால் அவர்களுடைய சூட்சும அடையாளம், இன்சல்ட் ஃபீல் பண்றாங்க இல்லையா, அவமானம் உணர்வதால் அதனுடைய சூட்சும அடையாளம் கோபத்தின் அம்சமான பயம், வெறுப்பு உருவாகிறது. ஸோ ஈகோ வந்துடுது. சேவையில் சுய முன்னேற்றம் ஞானத்தில் வரப்ப ஈகோவும் சேர்ந்து வந்துடுது. அந்த ஈகோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், அபிமானம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கான வழி என்ன? அவங்களோட ஐடியாஸில், அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில், அவங்களோட ஹேண்டிங்கில் லைட்டாக அவமதிப்பு பண்ணால் உடனே அவமானம், இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இன்சல்ட்டோட ரிசல்ட் சூக்ஷ்ம திங் என்ன? கோபம், பயம், வெறுப்பு. இது அவங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும். அப்போ இதை கோபம், வெறுப்பு, பயம் வருதுன்னா நான் தெரிஞ்சுக்கலாம் எனக்குள்ள அபிமானம், அந்த ஈகோங்கிறது இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாம். அது ஃபரிஷ்தாவாக மாற விடாது. அப்போ இதெல்லாம் இருந்தால் ஃபரிஷ்தாவாக ஆகிறதுக்கு அது விடாது. எனவே தற்காலத்திற்கு தகுந்தாற் போல் பாப் தாதா மீண்டும் இஷாரா கொடுக்கிறார். தன்னுடைய சங்கம யுகத்தின் கடைசி ஸ்வரூபம் ஃபரிஷ்தா. இப்பொழுது இதை வாழ்க்கையில் தாரணை செய்யுங்கள், நடைமுறையில் கொண்டு வாருங்கள். ஃபரிஷ்தா ஆவதினால் அஷரீரி ஆவது மிகவும் எளிதாகிவிடும். ஃபரிஷ்தா ஆயிட்டோம்னா அஷரீரி ஆகிறது ரொம்ப ஈஸி. தனது மற்றும் மற்றவர்களின் ஏதாவது விசேஷத்தன்மை சூட்சும ரூபத்தில் கூட பற்றுதல் இருக்கிறதா என்பதை தனக்குள் சோதனை செய்யுங்கள். சுயத்தோட ஸ்பெஷாலிட்டி, மற்றவங்களோட ஸ்பெஷாலிட்டி, இதனுடைய
ஒரு பற்றுதல் சூக்ஷ்மமாக கூட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அபிமானம் இல்லைதானே? பல குழந்தைகளின் ஏதாவது சிறிய விஷயம் நடந்தாலும் கூட மனநிலை மேலே கீழே ஆகிவிடுகிறது. மகிழ்ச்சி நிறைந்த இதயம் மகிழ்ச்சியான முகத்திற்கு பதிலாக கவலையான முகம், வாடிப்போன முகம் இருந்தால் போக போக மனம் உடைந்து போய்விடும். சந்தோஷமா இருக்கணும் அந்த முகம், இதயம். அதுக்கு பதிலாக மலர்ச்சி இல்லை, மனசுடைஞ்சு முகத்திலேயே தெரியுது அப்படின்னா வாடிப்போன முகமா இருக்கு, இல்லைன்னா கவலையான முகம் இருக்கு அப்படின்னா போக போக மனசுடைஞ்சு போயிடுவாங்களாம். மன நிறைவுக்கு பதிலாக மனமுடைந்து போய்விடுகிறது. எனவே புரிந்ததா? இப்பொழுது தனது சங்கம யுகத்தின் கடைசி நிலையான ஃபரிஷ்தா தன்மையை எமர்ஜ் செய்யுங்கள். பிரம்ம பாபாவை பார்த்தீர்கள், தந்தையை பின்பற்ற வேண்டும் அல்லவா? பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பல குழந்தைகள் அனுபவம் செய்கிறார்கள். ஏதாவது விஷயங்களில் வந்திருப்பார்கள். ஆனால் விஷயங்களிலிருந்து விடுபட்டு சப்தங்களை கடந்த மனநிலையை அனுபவம் செய்ய வைத்ததை பார்த்தீர்கள். என்ன விஷயத்துல குழந்தைகள் வந்திருந்தாலும் பாபாக்குனால வரப்ப பிரம்மா பாபா என்ன பண்ணார்? குழந்தைகளை அந்த விஷயத்துல எல்லாம் டிட்டாச் பண்ணி அவங்கள சப்தத்தை கடந்த அந்த மனநிலைய அனுபவம் பண்ண வச்சார். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. விஷயங்களை சொல்ல வேண்டும், பல திட்டங்களை உருவாக்கி இதை சொல்ல வேண்டும், இதை சொல்ல வேண்டும், இவற்றை கேட்க வேண்டும். ஆனால் முன்னால் சென்றதுமே என்ன பேச வேண்டுமோ அது மறந்து விடுகிறது. இப்படி பிரம்ம பாபாவோட பிராக்டிக்கலா பார்த்தோம் இல்லையா? இதுதான் ஃபரிஷ்தாவின் மனநிலை. எனவே இன்றைய பாடம் உறுதி செய்து விட்டீர்களா? இதை பேசணும், இதை சொல்லணும், இதை சொல்லணும், இதை கேட்கணும், இப்படியெல்லாம் நினைச்சிட்டு போய் பிரம்ம பாபா முன்னால போனவொடனே எல்லாமே மறந்து போயிடும். இதுதான் இந்த ஃபரிஷ்தாவோட ஸ்திதி. ஸோ பாபா சொல்லார், இன்றைய பாடம் என்னவென்று உறுதி செய்து விட்டீர்களா? நான் யார்? ஃபரிஷ்தா. அனைத்து விஷயங்களிலிருந்தும், மற்றவர்களின் விசேஷ தன்மைகளிலிருந்தும், தனது விசேஷ தன்மைகளிலிருந்தும், தேக அபிமானத்திலிருந்தும் விடுபட்ட டபுள் லைட் ஃபரிஷ்தா. ஏனெனில் ஃபரிஷ்தா ஆகாமல் தேவதையின் உயர்ந்த பதவி கிடைக்காது. சத்தியுகத்திற்கு வந்து விடுவோம், ஏனெனில் குழந்தைகளாகிவிட்டோம். ஆஸ்தியும் கிடைத்துவிடும். ஆனால் சிரேஷ்ட பதவி எப்பொழுதுமே கூடவே இருப்போம். ஒன்றாகவே ராஜ்யம் செய்வோம். சிம்மாசனத்தில் அமராமல் இருக்கலாம், ஆனால் ராஜ்ய அதிகாரியாகி அங்குள்ள ராஜ்ய சபையை பார்த்துள்ளீர்கள் அல்லவா? யாரெல்லாம் ராஜ்ய சபையின் அதிகாரிகளாக இருக்கிறீர்கள் அவர்கள் திலகம் மற்றும் கிரீடதாரி. ராஜ்ய திலகம் ராஜ்யத்தின் அடையாளம், கிரீடம். அதனால் நீண்ட காலத்திற்கு சுய ராஜ்ய அதிகாரி இடையிடையில் அல்ல. சத்தியுகத்தினுடைய விஸ்வ மகாராஜா ஆலனா கூட ராஜ்ய அதிகாரியா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வரணும் இல்லையா? அப்ப ராஜ்ய அதிகாரியா ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கேன்னா ராஜ்யத்தோட கிரீடம், சிம்மா, அந்த திலகம் இருக்கும் இல்லையா? ஸோ பாபஸ்ல அதனால இப்ப என்ன ஆகணும்? நீண்ட கால சுயராஜ்ய அதிகாரி. அப்பப்ப நடுநடுல மட்டும் அல்ல, நீண்ட காலத்திற்கு சுயராஜ்ய அதிகாரி. சிம்மாசனத்தில் அமரவில்லை என்றாலும் ராயல் குடும்பத்தின் அதிகாரி ஆகிவிடுவார்கள். நல்லது, நல்லது. இன்று யார் முதல் முறையாக வந்துள்ளார்களோ அவர்கள் எழுந்திருங்கள். நல்லது. சபையில் 3/4 பகுதியினர் எழுந்துள்ளனர். அதாவது ஹால்ல 75% முக்காவாசி ஃபர்ஸ்ட் டைமா பாபா மிலனுக்கு வந்திருக்காங்க. நல்லது. யாரெல்லாம் முதல் முறை வந்துள்ளனரோ அவர்கள் அனைவருக்கும் சாகாரத்தில் பாபாவை சந்தித்த முதலாவது பிறந்த நாளின் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைமா பாபா மிலன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த பர்த்டேக்கான வாழ்த்துக்கள்ன்றார். பாபா மிலன் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் டைம்கான வாழ்த்துக்கள். வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் இதுதான் வரதானமாக இருக்கிறது. கடைசி காலகட்டமாக இருக்கிறது. ஆனால் புதியதாக வந்த குழந்தைகளுக்காக ஒரு விசேஷமான வரதானம். பாபா நியூவா வந்திருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வரதானம் கொடுக்கிறார். நாங்கள் எப்படி முன்னேறுவது என்ற எண்ணம் வரக்கூடாது. நாங்கள் பின்னால வந்திருக்கோம் இல்லையா, நாங்கள் எப்படி முன்னால போறது அப்படின்னு தாட் வரக்கூடாதான். மிக தாமதமாக வந்திருந்தாலும் கூட தாமதமாக தான் வந்துள்ளீர்கள். லேட்டா தான் வந்திருக்கீங்க, மிக தாமதமாக அல்ல. டூ லேட் இல்லை அப்படின்றார் 2009ல. மேலும் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் விசேஷமாக பாப்தாதா மற்றும் நிமித்தமாக உள்ள பிராமண குடும்பத்தின் சகோதர சகோதரிகளின் விசேஷமான உதவியின் பாவனை இருக்கிறது. பாபா இந்த ஃபுல் பிராமன் பரிவாரோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுடைய ஸ்பெஷல் உதவியினுடைய பாவனை உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒருவேளை நீங்கள் சிறிது நேரத்திற்கு
ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துவதற்கான, ஏன்னா வந்ததே பாபாட்ட லேட்டாக தான், அதனால மிச்சம் மீதி கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஸோ பாபாஸ்டா நீங்கள் சிறிது நேரத்திற்கு ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துவதற்கான, ஏனெனில் சிறிது நேரத்தில் அதிகமான பலனை அடைய முடியும். ஒரு நொடி கூட வீணாக இழக்க வேண்டாம். கர்ம யோகியாக இருந்து செயல்பட வேண்டும். செயலை விட்டுவிட வேண்டாம். நான் யோகா பண்றேன் அப்படின்னு நான் செய்யற வேலையை இல்லை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை விட முடியாது. செயலை விட்டு விட வேண்டாம். கர்மத்தில் யோகத்தை இணைத்து கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை வைக்க வேண்டும். சமநிலை வைப்பதன் மூலம் ஆசீர்வாதமும் அதிகமாக கிடைக்கும். பாபா நினைவுலேருந்து ஒவ்வொரு காரியமும் செய்யறப்ப நிறைய பிளஸிங்ஸ் கிடைக்கும்ன்றார் பாபா. யாரெல்லாம் தாமதமாக வந்துள்ளீர்களோ, மிக தாமதம் என்பது போக போக வரும். லேட்டா வந்திருக்கீங்க, டூ லேட்டுங்கிறது இன்னும் போக போக வந்துடும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிறிது காலத்தில் மிகுந்த முயற்சி செய்ய முடியும். தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி கிடைக்கும் என்பது பாப் தாதாவின் வரதானம் ஆகும். தைரியம் இருக்கிறவங்களுக்கு பாபாவோட உதவி கிடைக்கும். பாபா பிளஸிங் கொடுக்குறார். பாபா யார் சொல்றாங்க, நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள், பல மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் என்னவெல்லாம் கடிதங்கள் இமெயில் வந்திருக்கின்றனவோ அவர்களுக்கு நொடி பொழுதை விட குறைவான நேரத்தில் பாபாவிடம் வந்தடைகின்றன. அவங்க அனுப்பி பிராக்டிகலா வரத்துக்கு முன்னால செகண்டை விட கம்மி நேரத்துல பாபாட்ட வந்து சேர்ந்துருதான். அவர்களுக்கும் கூட மேலும் பாப்தாதாவை சந்திக்க தாகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு பந்தனத்தில் உள்ள அடியை கூட கழுத்தின் மாலையாக மாறிவிடுகிறது. பந்தன்ல இருக்கிற மாத்தஸ் பாபாவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, போக விட மாட்டேங்கிறாங்க. அவசரம் அவங்க அடி வாங்குறாங்க, ஆனா அவங்க வாங்கக்கூடிய அடி கூட கழுத்து மாலையாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் புதியதாக அன்பான ஆத்மாக்கள் வருகிறார்கள், ஆனால் குறைவாக உள்ளார்கள். நியூவா பாபாட்ட வராங்க, புதுசா வரவங்க கொஞ்சம் கம்மியா இருக்காங்களாம். அன்பான மற்றும் உதவியாளர் இரண்டும் ஆக வேண்டும். அதாவது பாபாட்ட வரும், ஆனா புதுசாவும் வராங்க. ஆனா எப்படி இருக்கணும்? அன்பான மற்றும் உதவியாளர் இரண்டுமாக ஆக வேண்டும். வெறும் அன்பு கிடையாது, அன்பு உதவியாளர் ரெண்டுமே இருக்கக்கூடிய குழந்தைகளா ஆகணும். எனவே நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து இளைஞர்கள், வயோதிகர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், பாண்டவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லது. இன்றைய முரளியோட வரதான், சாக்கார் மற்றும் நிராகார் பாபாவின் உதவி மூலம், சாக்கார் மற்றும் நிராகார பாபாவின் உதவி மூலம் ஒவ்வொரு எண்ணத்திலும் வெற்றி அடையக்கூடிய சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. எப்படி நிராகார் ஆத்மா மற்றும் சாக்கார் உடல் இரண்டின் சம்பந்தத்தின் மூலம் ஒவ்வொரு செயலை செய்ய முடிகிறது, அதுபோல நிராகார தந்தை மற்றும் சாக்கார தந்தை இருவரின் கூடவே மற்றும் முன்னால் வைத்து ஒவ்வொரு செயல் மற்றும் எண்ணத்தை நினைத்தால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடலாம். ஏனெனில் பாப்தாதா அருகாமையில் இருந்தால் அவரிடம் சரிபார்த்து கொண்டு நம்பிக்கையுடனும் பயமற்ற நிலையில் செய்ய முடியும். நிராகார் சிவபாபா, சாக்கார்ல பிரம்ம பாபா ரெண்டு பேரையும் முன்னால வச்சு ஒவ்வொரு வேலை பண்றப்பையும் அவங்கள நினைச்சு நான் வேலை பண்றேன் அப்படின்னா அவசரம் வெற்றி மூர்த்தி ஆயிடலாம். ஏன்னா பாப்தாதா பக்கத்துல இருக்கிறப்ப அவரிடம் சரி பார்த்து கொண்டு நான் பண்றது ரைட்டா அப்படின்னு அவரோட கரெக்டா பார்த்து நம்பிக்கையுடனும் பயமற்ற நிலையில் செய்ய முடியும். இதனால் நேரம் மற்றும் எண்ணம் சேமிப்பு ஆகும். சிறிதளவும் வீணாகாது. ஒவ்வொரு செயலும் இயல்பாகவே வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு வேலையிலையும் நேச்சுரலா நமக்கு வெற்றி கிடைக்கும்ன்றார். ஸ்லோகன்: ஆன்மீக அன்பு செல்வத்தை விடவும் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஆன்மீக அன்பு செல்வத்தை விடவும் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஆகையால் மாஸ்டர் அன்பு கடல் ஆகுங்கள். ஆத்மீக அன்புங்கிறது செல்வத்தை விட ரொம்ப மதிப்பு வாய்ந்தது, ரொம்ப வேல்யூபிள். அதனால மாஸ்டர் அன்பு கடல் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷ தன்மையின் மூலம் வெற்றியில் முழுமையானவர் ஆகுங்கள். மத தலைவர்களுக்கு முன்னால் தூய்மையின் சக்தி மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு முன்னால் ஒற்றுமையின் சக்தியை நிரூபணம் செய்யுங்கள். இந்த இரண்டு சக்திகளை நிரூபணம் செய்வதன் மூலம் ஈஸ்வரிய குடும்பத்தின் கொடி மிக எளிதாக பறக்கும். இப்பொழுது இந்த இரு தரப்பினருக்கு முக்கிய கவனம் கொடுங்கள். எந்த அளவு தூய்மையின்
மற்றும் ஒற்றுமையின் சக்தி மூலம் அவர்களை அருகாமையில் நெருக்கத்தில் கொண்டு வருகிறீர்களோ அந்தளவு அவர்கள் தானாகவே நம்மை வர்ணனை செய்வார்கள். ஸோ தூய்மையினுடைய சக்தி, ஒற்றுமையினுடைய சக்தி, இது ரெண்டுத்தையுமே நம்ம வெளிப்படுத்துகிறப்ப நம்ம ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய கொடி ஈஸியாக பறக்கும். தானாகவே மத தலைவர்கள், அரசியல் தலைவர்களுடைய கவனம் நம்ம சைடில் வரும். அவங்க கவனம் கொடுப்பாங்க. அவங்க தானாகவே நம்மளை பற்றி வர்ணனை பண்ண ஆரம்பிப்பாங்கன்ற. அச்சா. ஓம் சாந்தி.